முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த முருகன் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பேன்ற நம்பிக்கையோடு தானே என்னுடைய நெற்றி விபூதியை தொட்டாய். கண்டிப்பா உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த முருகன் நானே உனக்கு நிறைவேற்றி கொடுக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயே உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை உயர்த்துவதற்காக நான் வந்துவிட்டேன் என் செல்வமே. உன் உடம்பும் மனசும் நல்ல ஆரோக்கியமா நிம்மதியா மகிழ்ச்சியாக இருக்கும்படி அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு தரப்போறேன். எப்பொழுதும் உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ கவனமா செஞ்சினா போதும். மற்ற எல்லா விஷயங்களையும் உனக்காக உன் அப்பன் முருகன் நான் சரி செஞ்சிருவேன். முதல்ல உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு நல்லா கவனிச்சு பாரு. நீ நிதானமாக கவனிக்கும் போதுதான் ஒவ்வொரு விஷயமும் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்ற புரிதல் உனக்கு வரும். அந்த புரிதலும் தெளிவும் ஒன்றாய் சேரும்போது உன்னால நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் என் செல்வமே. எப்போவுமே ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அவன் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா இருக்கணும். நீ அப்படி உனக்கான விஷயங்கள்ல உனக்கான பிரச்சனைகள்ல முடிவை சரியா எடுத்துட்டீனாலே வாழ்க்கை தானாக மாறிவிடும். எப்போதும் இந்த முருகன் உன்னை தாங்குபவனாகவே இருக்கிறேன். உன் தாயின் வயிற்றில் கர்ப்பத்தில் நீ இருக்கும்போதும் உன்னை தாங்கியவன் நான் தான். நீ பிறந்து இந்த பூமியில விழுந்த பிறகு இந்த பூமி தாயாக இருந்து உன்னை தாங்கியதும் கூட உன் அப்பன் முருகன் நான் தான் என் செல்வமே. நீ கண்ணு முழிச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது உன்னையே மறந்து உறங்கினாலும் சரி, எப்போதும் உன்னை நான் தான் தாங்கிட்டு இருக்கேன். கடைசி வரைக்கும் இப்படியே உன்னை தாங்கி உனக்கு தேவையான உனக்கு விருப்பமான அனைத்தையும் உன் வாழ்க்கையிலையும் உன் கைகளையும் கூட கொண்டு வந்து கொடுப்பேன் என் செல்வமே. எப்போதும் நீ யார்கிட்ட பேசினாலும் பேசக்கூடிய வார்த்தைகள் அன்பானதாக, கருணை உள்ளதாக, மனிதாபிமானம் உள்ளதாக இருக்கும்படி பார்த்துக்கோ. ஏன்னா வார்த்தைகள் என்பது செடிக்கு ஊற்றக்கூடிய நீரை போலதான். எந்த அளவுக்கு நீ கருணையான, அன்பான, இனிமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும், மென்மையான மாற்றங்கள் நிகழும். எப்போதும் உன் சிந்தனைகள் யாருக்கும் துன்பம் தராத விதத்துல கருணையானதாக, மற்றவங்களுக்கு அன்பை காட்டும் விதமாக இருக்கட்டும். உனக்கு மனசுக்குள்ள வரக்கூடிய மாற்றத்திற்கு பிறகு உன் வாழ்க்கையும் மாறும் என்பதை புரிஞ்சுக்கோ என் செல்வமே. நீ மனசளவுல நல்ல பிள்ளையா, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பிள்ளையாக இருப்பதால் தான் இப்போது என் கருணை பார்வை உன் மீது விழுந்திருக்கு. அதுக்காக நான் இப்போ உன்னை கைவிட்டுவேன் மட்டும் நீ பயப்படாத. என் அன்பு பார்வையும் கருணை பார்வையும் உன் மீது இருக்கும்போது இனி எல்லா வகையிலும் நானே உனக்கு வழிகாட்டுவேன் என் செல்வமே. அடுத்து நீ என்ன செய்யணும், அதை எப்படி செய்யணுங்கிறதையும் நானே உனக்கு புரிய வைப்பேன். உன் மனசுல இப்போ நீ என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதை நல்லபடியாய் வெற்றிகரமாய் நடத்தி தருவதற்காக தான் இந்த முருகனின் நெற்றி விபூதியையே உன்னை தொடச் செய்தேன். அப்படி இருக்கும்போது நீ நினைச்சதை எப்படி நடத்தணுமோ அதை நானே உனக்கு வழிகாட்டியாக இருந்து நடத்தி முடிப்பேன். எல்லா கர்ம வினைகளையும் தாண்டி நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. எல்லாரும் வாழ்றாங்க, நானும் வாழ்றேன், எல்லாரும் அதை செய்கிறாங்க, நானும் செய்கிறேன்னு மற்றவங்க செய்வதையே நீயும் செய்ய வேண்டாம். மற்றவர்கள் போகும் பாதையிலேயே நீயும் பின்தொடர்ந்து போக வேண்டாம். உனக்கென ஒரு தனி பாதையை உருவாக்கு. எத்தனை கைகள் உன்னை தள்ளி விட்டாலும் இந்த முருகன் என் மீது நீ கொண்ட நம்பிக்கை உன்னை கைவிடாது. உனக்கான அடையாளத்தை மிக உயர்வானதாக நான் உருவாக்கி தருவேன். உன்னை பற்றிய மற்றவர்களுடைய விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராக இருந்தாலும் உனக்கு சாதகமாக இருந்தாலும் நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். யார் உன்னை பற்றி என்ன நினைச்சாலும் என்ன சொன்னாலும் கூட நீ அதுக்காக விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என் செல்வமே. நீ யாருன்னு உனக்கும் உன் மனசாட்சிக்கும் உன் அப்பன் முருகன் எனக்கும் நல்லா தெரியும். உனக்கு நீ உண்மையாக இருக்கும் வரைக்கும் யாரை பார்த்தும் தலைகுனியணுன்ற அவசியம் உனக்கு இல்லை. அப்பா முருகா, விட்டா எனக்கு வேற யாரும் இல்லைன்னு என்னை நோக்கி வந்து கண்ணீர் வடித்த என் அன்பு செல்ல பிள்ளையான உனக்காகவே உன் வாழ்வில் நடப்பது அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி தரப்போறேன். கூடிய சீக்கிரம் ஒரு முக்கியமான திருப்பம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. அது நிகழ்ந்த பிறகு நிச்சயம் உன்னால நிம்மதியாக வாழ முடியும்.
அது மட்டும் இல்லை, அந்த திருப்பம் உன் வாழ்வில் நீ நினைத்த வேண்டுதலையும் கூட உனக்கு நிறைவேற்றி கொடுத்துருவேன் செல்வமே. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உனக்கு நல்ல நாளாகவே இருக்க போகுது. நீ நிம்மதியாக வாழும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். இனி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய மாற்றங்களையும் கண்டு நீ நிம்மதியாக வாழப்போகிறாய். நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக செய்து தர நான் வந்துவிட்டேன் அல்லவா? எத்தனையோ இடத்துக்கு போய் எவ்வளவோ தெய்வங்களை வணங்கிட்டு கடைசியில் இந்த முருகனை நம்பி வந்த உன்னை உன் குடும்பத்தோடு சேர்த்து நிம்மதியாக வாழ வைக்கிறதுக்கான வேலைகளை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் வாழ்க்கையில் கஷ்டமான முடிவோ சுலபமான முடிவோ எதையும் எடுக்க தயங்காதே. வாழ்க்கை கஷ்டமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் நீதானே அதற்கான முடிவுகளை எடுக்க வேண்டும். எந்த முடிவு எடுக்கிறது, என்ன செய்கிறது, எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சு குழம்பிக்கிட்டே இருந்தீன்னா வாழ்க்கையை ஜெயிக்க முடியாது. இந்த அப்பன் முருகன் என் அன்பு பிள்ளையாக இருக்கும் உன்னை விட்டு ஒருபோதும் விலகி போகவோ கைவிடவோ மாட்டேன். நிச்சயமாக உன் எதிர்காலம் உனக்கு சிறப்பானதாகவே இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. புரியாத புதிராக இருக்கும் உன் வாழ்வில் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன். இனிமேலும் நான் உன் வாழ்க்கையில் விளையாட போகிறதில்ல. உனக்கு இருக்கிற கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கு இன்பத்தை கொடுத்து நீ தேடி ஆசைப்பட்ட விஷயங்களையும் கூட உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் என் செல்வமே. நான் எல்லாருக்கும் நல்லது செஞ்சாலும் என் வாழ்க்கை என்னவோ பிரச்சனையும் துன்பமாகவே இருக்குதேன்னு சொல்லி புலம்பாதே. சில நேரம் உன் வாழ்க்கையை நினச்சி வெறுக்கிற, சில நேரம் உன் வாழ்க்கையை விட்டுட்டு ஓடி போயிடலாமான்னு யோசிக்கிற. உன் மனசே உனக்கு எதிராக மாறி மாறி விளையாடுதுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோ. மனசை அமைதிப்படுத்தி சமநிலைக்கு கொண்டு வா. உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்ற புரிதலை நான் உனக்கு கொடுக்கிறேன் என் செல்வமே. உன்னுடைய வாழ்க்கை விளையாட்டில் நிச்சயம் நீ வெற்றி பெறத்தான் போகிறாய். இத்தனை நாளாக நீ எப்படிப்பட்ட விஷயம் நடக்கணும்னு ஏங்கி தவித்து காத்திருந்தாயோ அந்த விஷயத்தை நடத்தி கொடுத்து உனக்கான வாழ்க்கையை நீ ஆசைப்பட்டதை போலவே அமைத்து தருவேன். உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாயின் செல்வமே. இனி எதுக்காகவும் கலங்க வேண்டாம். இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு. இனிமே நல்ல நல்ல வாய்ப்புகள் உன் வாசல் கதவை தட்டப்போகுது. நீயும் தைரியமா சந்தோஷமா நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இரு. உன் வாழ்வில் வரக்கூடிய ஒவ்வொரு விடியலும் உனக்கு புது புது அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும் என்பதை புரிந்துகொள். நான் உனக்கு பல விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காகவும் அனுபவத்தை தருவதற்குமாகவே சில விஷயங்களை செய்கிறேன். அதனால் எப்போதும் இந்த பிரபஞ்சத்திடம் நன்றி கூறிக்கொண்டே நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படியும் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த முருகன் செய்வேன் என் செல்வமே. நான் உனக்காக தரக்கூடிய எந்த விஷயமும், உன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய எந்த விஷயமும் கண்டிப்பாக உனக்கு நல்லதாக, உன் வாழ்க்கைக்கு உகந்ததாக மட்டுமே இருக்கும் என்பதை புரிந்துகள். இந்த முருகனின் நெற்றி விபூதி தான் உன் வாழ்க்கையின் வெற்றிக்கான விபூதியாக இருக்க போகுது. நீ வெற்றி அடைவதற்காக எல்லா விஷயங்களையும் நான் சிரமேற்கொண்டு செய்து கொண்டிருக்கிறேன். நீ ஆசைப்பட்ட அத்தனையும் நிச்சயம் கண்டிப்பாக உன் கைகளில் ஒப்படைப்பேன்.